வேலைக்கு போகிறேன்னு சொல்கிற? இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராதுமா. டேய் கார்த்திக், உன் பொண்டாட்டி நம்ம குடும்ப கௌரவத்தையும் மானத்தையும் வாங்கிட போறாடா. கூட்டிகிட்டு போயிட்டு புத்திமதி சொல்லு. போடா. ஆமீனா என்னடா ரெண்டு பேரும் இங்கேயே நிற்கிறீங்க? சொன்னது காதில் வேலை? அவருக்கு நான் வேலைக்கு போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை மாமா. இவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுமா. நாளைக்கு சொந்தக்காரங்க முன்னாடி நான் தான் போய் நிற்கணும். அக்கம் பக்கத்தில் கேட்குற கேள்விக்கு நான் தான் போய் பதில் சொல்லணும். இதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாதுங்க. நான் என்ன சொல்றது? அவனை என்னம்மா பார்க்குற? அவன் சின்ன பையன், நல்லது கெட்டது அவனுக்கு தெரியாது. இந்த வீட்டு பெரியவங்க நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுதான். பாத்தியாடா உன் பொண்டாட்டிக்கு திமுற? இப்போவே இப்படி பண்ணா நாளைக்கு வேலைக்கு போனா உன்னால மனுஷனா கூட மதிக்க மாட்டா போலையே. நாயை நடத்துற மாதிரி தானே நடத்துவா. அப்பா பேச்ச கேளு. அப்பா என்ன பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். புரிஞ்சுதா? எங்கம்மா போற? பக்கத்தில் இருக்க லைப்ரரிக்கு மாமா, புக் படிக்க. உங்களுக்கு லஞ்சு ஹாட் பாக்ஸில் கட்டி வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிட்ருங்க. இவ உண்மை சொல்றாளா பொய் சொல்றாளா? பின்னாடியே போனா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். வாமா. இந்த வீட்டுல என் பேச்சு கொஞ்சம் கூட மரியாதை இல்லை. என்னாச்சுப்பா? நான் அவ்வளவு சொல்லியும் உன் பொண்டாட்டி வேலைக்கு போயிருக்காடா. அப்பா, அவளுக்கு வேலைக்கு போறது பிடிச்சிருக்குப்பா. அவ காசுக்காகலாம் ஒன்றும் வேலைக்கு போகல. வீட்டுல சும்மா இருக்குமே இருந்தாப்பா வேலைக்கு போயிட்டு இருக்கா. ஓஹோ, கல்யாணம் 6 மாசத்துல உன் பொண்டாட்டி உன்னை மாத்திட்டாளா? மாமா ரொம்ப தப்பா பேசுறீங்க. மீனா, அப்பாவை எடுத்து பேசாத. இங்க பாருடா, பொண்டாட்டினா வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். உங்க அம்மா சாகிற வரைக்கும் நான் சொன்ன ஒரு வார்த்தையை மீறி மறு வார்த்தை பேச மாட்டா. ஏன்னா அந்த அளவுக்கு நான் அவளை கைக்குள்ள வச்சிருக்கேன். ஆம்பளைன்னா பொண்டாட்டியை கைக்குள்ள வச்சிருக்கணும். அப்பதான் வீட்டுக்குள்ளேயும் வெளியும் நமக்கு மரியாதை கிடைக்கும். அப்படிப்பட்ட மரியாதையே எனக்கு தேவையில்லப்பா. 35 வருஷமா நீங்களும் அம்மாவும் ஒன்னா தானே இருந்தீங்க. அம்மாவுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது உங்களால சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சொல்ல முடியாது. ஏன்னா அம்மாவை நீங்க என்னைக்குமே பொண்டாட்டியே பார்த்தது இல்ல, வீட்டு வேலைக்காரியா தானே பார்த்திருக்கீங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்தே உங்களை பத்தி நல்லா தெரியும்பா. அதனாலதான் உங்களை மாதிரி மட்டும் நான் இருந்துடக்கூடாதுன்னு என் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் நான் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏன் நீங்க கூட என்னை பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லப்பா. என் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்குமோ அதான்ப்பா நான் செய்வேன். நாங்க 2 பேரும் இந்த வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு கௌரவ குறைச்சலா இருந்தா சொல்லுங்கப்பா. இப்பவே நாங்க தனி கொடுத்து போயிடுறோம். ஏங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அப்பா, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்கப்பா. சாமினா.